நண்பர்களே, இந்த உலகத்தில் நாம எல்லோரும் தேடுறது என்னன்னு தெரியுமா? அமைதி, சந்தோஷம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆனா அதை எங்கே தேடுறோம்? வெளியில். ஆனா உண்மை என்னன்னா, நாம தேடுற அந்த சக்தி, அந்த உண்மை நம்முள்தான் இருக்கு. அந்த உண்மையை உணர்த்த வந்தவர்தான் ஆதிசங்கரர். அவர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் இந்த தெய்வீக ஸ்தோத்திரம் சாதாரண பாடல் இல்ல. இது ஒரு அனுபவம், இது ஒரு உண்மை, இது ஒரு வாழ்க்கை மாற்றும் சக்தி. இன்று நாம் பார்க்கப் போகும் ஸ்லோகம் மயூராதிரூடம் மகா வாக்கியகூடம். இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான அர்த்தம் கொண்டது. நண்பர்களே, இந்த ஸ்லோகத்தை சும்மா கேட்காதீங்க, மனசோடு கேளுங்கள், உணர்ச்சியோடு கேளுங்கள். அப்போதான் அதன் அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். மயூராரூடம மகாவாக்யகூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மஹிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். சுப்பிரமணிய புஜங்கமில் வரும் இந்த அழகான ஸ்லோகம் ஆதிசங்கரர் அவர்களின் ஆன்மீக அனுபவத்தையும் முருகனின் பரம அருளையும் மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறது. மயூராதிரூடம் என்று தொடங்கும் இந்த வரிகளில் முருகன் ஒரு சாதாரண தெய்வமாக அல்ல, வாழ்க்கையை வழிநடத்தும் பரம சக்தியாக சித்தரிக்கப்படுகிறார். மயிலின் மீது வீற்றிருக்கும் அந்த அழகான வடிவம் நமக்கு முதலில் கண்ணுக்கு தெரியும். மயில் என்பது வெறும் வாகனமல்ல, அது அகந்தையை அடக்கும் சின்னம். நம்முள்ளிருக்கும் பெருமை, பொறாமை, கோபம் போன்ற மன அழுக்குகளை அடக்கிக் கொண்டு உயர்ந்த வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. அந்த மயிலின் மீது அமைதியாக அமர்ந்திருக்கும் முருகன் நம் மனதில் அமைதியும் கட்டுப்பாடும் வரவேண்டும் என்று நினைவூட்டுகிறார். வாழ்க்கையில் எவ்வளவு உயரம் சென்றாலும் அடக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த உயரம் நிலைக்காது என்பதை இந்த ஒரு காட்சி சொல்லுகிறது. மகா வாக்கிய கூடம் என்று வரும்போது முருகன் வெறும் உருவமல்ல, உபனிஷத்துகள் சொல்லும் பரம உண்மையின் திரட்டு என்று உணர்த்தப்படுகிறது. தத்வம் அசி, அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்களெல்லாம் சொல்லும் அந்த இறுதி உண்மை இந்த முருகனின் உள்ளார்ந்த வடிவமாக இருக்கிறது. அதாவது நாம் தேடிக்கொண்டிருக்கும் உண்மை நம்முள்தான் இருக்கிறது. அதை உணர்த்தும் குருவாக முருகன் இருக்கிறார். அவர் வெளியில் மட்டுமில்லை, நம்முள் ஒளியாக திகழ்கிறார். மனோஹாரி தேகம். முருகனின் அழகு என்பது உடல் அழகு மட்டுமல்ல, அது மனதை கவரும் தெய்வீக ஒளி. ஒருவர் முருகனை மனதார நினைத்தால் அவரின் உள்ளம் மெதுவாக அமைதியாகி ஒரு இனிய ஆனந்தம் பிறக்கிறது. அந்த ஆனந்தமே இந்த மனோஹாரி என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நிமிடம் முருகனை நினைத்தால் மனம் அழகாகி விடுகிறது. அதுவே இந்த வரியின் உண்மை. மகி சித்த கேகம். பெரிய ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாருடைய உள்ளமும் முருகனிலேயே தங்குகிறது. அவர்களின் சிந்தனை, தியானம், உணர்வு எல்லாம் இந்த ஒரே தெய்வத்தில் ஒன்றாகும். இது நமக்கு ஒரு பெரிய பாடம். மனதை எங்கு வைத்தால் அது உயர்ந்ததாக மாறும். நல்ல சிந்தனை, நல்ல நினைவு, நல்ல தியானம், இதுவே மனதை உயர்த்தும். முருகனை நினைப்பது அந்த உயர்ந்த சிந்தனையை உருவாக்கும். மஹிதேவ தேவம். இந்த உலகத்தை காப்பாற்றும் சக்திகளுக்கும் மேலான சக்தி முருகன். நாம் வாழ்க்கையில் யாரை நம்புவது என்று தெரியாமல் குழம்பும்போது இந்த வரி நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அது நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையை தாங்கும் மிகப்பெரிய ஆதாரம். மகாவேத பாவம். வேதங்கள் முழுவதும் சொல்லும் அந்த பரம சத்தியம் இந்த முருகனின் உள்ளார்ந்த உணர்வாக இருக்கிறது. வேதம் படிக்க முடியாதவர்களுக்கும் இந்த முருக பக்தி மூலம் அதே உண்மையை அனுபவிக்க முடியும். அதனால்தான் பக்தி மார்க்கம் எளிதானது என்று சொல்கிறார்கள்.
அறிவால் அடைய முடியாததை அன்பால் அடைய முடியும். முருகன் மீது உள்ள அன்பு நம்மை அந்த உயர்ந்த உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. மகாதேவ பாலம். சிவபெருமானின் மகனாக இருக்கும் முருகன் தந்தையின் சக்தியையே தன்னுள் கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு உண்மை. நம்முடைய மூலத்தோடு நாம் இணைந்திருக்கும் போது நமக்கு தனி சக்தி கிடைக்கும். நம்முடைய ஆதாரத்தை மறந்துவிட்டால் நாம் பலவீனமாகி விடுவோம். முருகனை நினைப்பது நம்முடைய ஆதாரமான சிவத்தை நினைப்பது போன்றது. பஜே லோகபாலம். உலகை காக்கும் அந்த தெய்வத்தை நான் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது. இங்கே வணக்கம் என்பது வெறும் கைகளை கூப்பிடுவதல்ல, அது முழு மனதையும் ஒப்படைப்பது. நம்முடைய கவலைகள், பயங்கள், சந்தேகங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்தால் ஒரு பெரிய சுமை இறங்கிவிடும். அந்த இலகுவான மனநிலைதான் உண்மையான பக்தி. இந்த ஸ்லோகம் முழுவதும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லுகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு, அகந்தையை விட்டுவிட்டு, உயர்ந்த சிந்தனையை பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய சக்தியை நம்பி வாழ வேண்டும். அந்த சக்தியை முருகன் என்ற வடிவத்தில் நாம் உணர்கிறோம். அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு குரு, ஒரு தந்தை, ஒரு நண்பன். நாம் அடிக்கடி வெளியில் தேடுகிற சந்தோஷம், உண்மை, அமைதி எல்லாம் நம்முள் இருக்கிறது. அதை வெளிப்படுத்த உதவும் சக்திதான் முருகன். இந்த ஸ்லோகம் அதை மிக அழகாக நினைவூட்டுகிறது. ஒருவன் தினமும் இதை நினைத்தால் அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். மனதில் அமைதி வரும், எண்ணங்களில் தெளிவு வரும், செயலில் நம்பிக்கை வரும். அதுவே உண்மையான அருள். முருகனை நினைக்கும் அந்த ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அது நம்மை நம்முள் கொண்டு செல்லும் ஒரு வாயில். அந்த வாயிலை திறக்கும் சாவிதான் இந்த ஸ்லோகம். மயூராரூடம மகாவாக்ய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்த கேகம் மஹிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜே லோகபாலம். நண்பர்களே, சுப்பிரமணிய புஜங்கம்ல இன்னும் 30க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கிறது. அதில் இன்று நாம பார்த்தது ஒரு ஸ்லோகம் மட்டும்தான். இந்த ஸ்லோகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அருளான விஷயம் உங்க மனசுக்கு டச் ஆனுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.